Welcome to Alpha Coaching Center. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் வந்து பண்ணுங்க சரிங்களா. ஸோ டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் 11/8/2025 இந்த டேட்டில் வந்து டிஆர்பி அப்டேட் பண்ணாங்க. ஸோ முதல்ல வந்து 8/9/2025 மாலை 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கூடுதலாக டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்ட காரணத்தினால டைம் ஆனது 10/9/2025 நைட்டு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. ஸோ நேற்றோட அப்ளை பண்ணுறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னையிலேருந்து 11/9/2025 பார்த்தீங்க அப்படின்னா 13 வரைக்கும் ஒரு 3 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த தவறை நீங்கள் திருத்திக்கலாம் சரிங்களா. ஸோ எடிட் ஆப்ஷனை பின்பற்ற நீங்கள் எதெல்லாம் எடிட் ஆப்ஷன் வந்து சப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் நிபந்தனைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக ஃபாலோ பண்ணு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதில் முதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் தேர்வு கட்டணம் செலுத்தினீங்களோ அவங்களால மட்டும்தான் இதை வந்து எடிட் ஆப்ஷன் வந்து பண்ண முடியும் சரிங்களா. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை உள்ள சமப்பி அதாவது சப்மிட் பட்டனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டே இருக்கணும், ப்ரெஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் சரிங்களா. பொத்தனை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் அப்படி பண்ணல அப்படின்னா நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எதுவுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தெளிவாக புரியுதுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் என்ன பண்ணணும், சப்மிட் கொடுக்கணும் ஓகேங்களா. நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னொரு பக்கத்தில் வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், மாறும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது கடைசியில் உள்ள சமர்ப்பி ஃபைனல் சப்மிஷன் பொத்தானை அழுதி உறுதி செய்யவில்லை எனில் ஓகே முன்னாடியெல்லாம் பண்ணிட்டீங்க லாஸ்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா வச்சுக்கா உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சைடில் வந்து நிறைய பேனல் இருக்கும் ஓகேங்களா, வரிசையாக இருக்கும். ஒவ்வொன்றையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் சப்மிட் கொடுக்கணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிஷனாக தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய ஓல்டு டாக்குமெண்ட்ஸை அவங்க எடுத்துக்குவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்த்த பின் அதில் மாற்றங்களை செய்ய முடியாது ஓகேங்களா. ஒரு டைம் நீங்கள் ஃபைனல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் செய்ய முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ கரெக்டாக பார்த்து பக்குவமாக பண்ணிக்கோங்க சரிங்களா. திருத்தம் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதியும் சரிபார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் போது மற்ற பகுதியில் நமக்கு என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா பின்னாடியும் சில சேஞ்சஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இங்கே மட்டும் திருத்திட்டு லாஸ்ட் பேஜை பார்க்காம விட்டுறாதீங்க. சப்போஸ் ஏதாவது ஓகேங்களா கம்யூனிட்டி மாற்றினீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் மாறும். ஓகே பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றினீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் மாறும். இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பண்ணக்கூடிய சேஞ்சஸ் வந்து மற்ற பக்கம் மாறும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பகுதியும் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா. திருத்தம் செய்த பின்னர் பிரிண்ட் ப்ரிவ்யூ பேஜ் என்ற அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டெக்ளரேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் பிரிண்ட் ப்ரிவ்யூ ஃபஸ்ட்டு காமிக்கும். அந்த பிரிண்ட் ப்ரிவ்யூவில் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா டெக்ளரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும் சரிங்களா. ஸோ விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த மாற்றமும் செய்யவில்லை எனில் ஓல்டு ஓகே முந்தைய தரவுகளே பரிசீலிக்கப்படும். முந்தைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கு அப்படின்னா யாருமே எந்த விதமான சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா. எந்த ஒரு காரணம் கொண்டும் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் மாற்றங்கள் செய்ய இயலாது. நீங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடியும் மாற்ற முடியாது. இன்கேஸ் உங்கள் சப்போஸ் சிலவே என்ன பண்ணக்கூடிய தப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருப்பாங்க, அது வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, கால் பண்ணுறது ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அப்டேட் பண்ணக்கூடிய எல்லாமே நீங்கள் எந்த நம்பர் போட்டிங்களோ அந்த நம்பருக்கு தான் குறுஞ்செய்தியானது வரும் ஓகேங்களா. கால் டிக்கெட் அப்டேட் பண்ணால் இங்கே மெசேஜ் வரும் ஓகேங்களா. எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுன்னா மெசேஜ் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி அதுமாரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது உள்ளே போக முடியும் சரிங்களா. இனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்கள் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர்கள் செலுத்திய கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் மாற்றங்களில் விண்ணப்பதாரர்களே பொறுப்பானவர்கள் ஓகேங்களா. இன்கேஸ் ஏதாவது ஃபீஸ் மாறிச்சு அப்படின்னா கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணதுனால இது சேஞ்ச் பண்ணதா மாறிச்சு அப்படின்னா நீங்கள் தான் இந்த இன்சார்ஜ் பொறுப்பு ஓகேங்களா. விண்ணப்பத்தில் கட்டண தொகையில் திருத்தம் செய்ய வேண்டி இருப்பின் ஓகேங்களா கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான முழு கட்டணத்தையும் மீண்டும் செலுத்த வேண்டும் ஓகேங்களா. ஏற்கனவே கட்டியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீஸ் கட்டுறீங்க, சப்போஸ் வந்து கம்யூனிட்டி மாற்றினாலும் ஃபீஸ் மாறுது அப்படின்னா அந்த ஃபுல் ஃபீஸும் நீங்கள் தான் கட்டியாகணும் சரிங்களா. விண்ணப்ப கட்டண தொகையில் திருத்தம் செய்யும் போது
குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பீங்க. சப்போஸ் வந்து ஃபீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் போட்டுறீங்க, இப்போ பர்சன் வித் டிசபிலிட்டி போகிறீங்க அப்படின்னா ஃபீஸ் நமக்கு என்னவும் கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கட்டண தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி தர மாட்டாங்க. ஓகேங்களா, அது முக்கியமான பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எந்த ஒரு கோரிக்கையும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இனிமேல் எந்த விதமான கரெக்ஷன்ஸும் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதாவது கரெக்ஷன் பண்ண அப்படின்னா இன்னைக்கே பண்ணி முடிச்சுக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ.